கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் படுகொலையை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை சார்பில் அச்சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து தூத்துக்குடி விவிபி சிக்னல் அருகில் அண்மையில் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த மனோஜ்குமார் என்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் இறந்த இளைஞர் குடும்பத்திற்கு வட்டாட்சியர் பரிந்துரை செய்த இழப்பீடு மற்றும் குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் கொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவைத் தலைவர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அச்சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பின்னர் இதுகுறித்து தலைவர் முருகேசன் செய்தியாளர்களிடம் சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் மனோஜ்குமார் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இறந்த குடும்பத்திற்கு வட்டாட்சியர் பரிந்துரை செய்த இழப்பீடு தொகை இதுவரை வழங்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் அவரது குடும்பத்திற்கு அரசு வேலை மற்றும் கொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்த அவர், எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இதற்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றார். குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுத்தது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கட்சி தொழிலாளியின் குடும்பத்திற்கு நீதி வேண்டும், கட்சி தொழிலாளி குடும்பத்திற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற கேள்வி எல்லோரும் மனிதனும் எழுகிறது. கடந்த 26/2/26 அன்று கோவில்பட்டி மாநகரிலே சங்கரலிங்கபுரம் என்ற ஒரு பகுதியில் ஒரு தச்சு தொழிலாளி மகன் தந்தையுடன் தச்சு தொழில் செய்து வந்த அந்த மனோஜ்குமார் என்ற இளைஞர் வேலை விட்டு திரும்பி வரும்போது ஒரு கயவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை நடந்த பின்பு அந்த தாய் தன் மகனின் இறந்த உடலை பார்த்து கண்ணீர் கதமாக கதறியது. உயிர் இருக்குது என்று சொல்லி பாளை மருத்துவக் கல்லூரி ஐக்ரோட் மருத்துவக் கல்லூரியிலே அந்த பையனை கொண்டு போய் அனுமதித்தார்கள். கொண்டு போய் சிறிது நேரத்திலே அந்த பையன் இறந்து விட்டார். காவல்துறை புலனாய்விலே ஒரு போதை கும்பல் வெட்டி சாய்த்து விட்டது. அந்த போதை கும்பல் யாரை வெட்டுவோம் என்று தெரியாமலே சுயநனவில்லாமலே ஒரு தொழிலாளியை, ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த இளைஞரை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள். அப்பொழுது எமது சமுதாய மக்களும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த சங்கரலிங்கபுரம் என்ற பகுதியிலே ஒரு சாலையிலே ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். அந்த முற்றுகை போராட்டம் நடத்தியவுடன் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் வட்டாட்சியர்கள், அங்கே இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள், ஒரு கவுன்சிலர் வந்து நாங்கள் உங்களுக்கு நிவாரணம் வாங்கி தருகின்றோம் என்று சொல்லி விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த தச்சு தொழிலாளியை குடும்பத்தை தாயின் தகப்பன இந்த பக்கத்தில் நிற்காங்க, அந்த தாய் தப்பா அந்த பக்கத்தில் நிற்காங்க. அவங்க அந்த கோவில்பட்டி வட்டாட்சியர் சொல்லிட்டாரு, அரசாங்கமே சொன்ன மாதிரி நம்ம அந்த அரசாங்கத்தை நம்புவோம், அந்த வட்டாட்சியர் மேலே நம்பிக்கை வைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக ஒரு எழுதி கொடுத்த ஒரு நகல் எங்களிடம் இருக்கிறது. ஒரிஜினல் கடிதம் அந்த தாயிடம் இருக்கிறது. அதை நம்பி அந்த இளைஞருடைய உடலை வாங்கி நல்லடக்கம் செய்து விட்டார்கள். 26/2/26 அன்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு அரசு தரப்பிலோ அந்த வட்டாட்சியர் தரப்பிலோ காவல்துறை தரப்பிலோ எந்தவித ஒரு முன்னெடுப்பும் நடைபெறவில்லை. கிடப்பில் போடப்பட்டு ஓட்டு வங்கியை மட்டுமே மனதில் வைத்து அரசாங்கத்தையும் அரசியல் கட்சியும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எமது மாநில அமைப்புகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். மாநில அமைப்புகள் எல்லாம் ஒன்று திரண்டு சில தினங்கள் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும் வாக்குரிமை செலுத்தும் நேரம். அந்த வாக்குரிமை செலுத்துவதிலையும் இதை நாங்கள் கையில் எடுப்போம். இதை கையில் எடுத்து எங்கள் சமூகத்துக்கு நீதி வேண்டும், நீதி கொடுக்க தவறினா நாங்கள் அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் சமுதாயத்தின் சார்பாக எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம்.